ஓம் சக்தி. மனித உடலிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுக்கள் பதிவு 4. இத்தலைப்பின் கீழ் அருள் திரு அம்மா அவர்கள் வெளிப்படுத்திய கதிர்வீச்சு பெண்மணி ஒருவரின் உடல் உபாதையை சரி செய்ததை நாம் காண்போம். நன்றிகள். சக்தி ஒளி இதழ், டிசம்பர் 2016. பதிவு செய்தவர் சக்தி கற்பகம் திவாகர், சென்னை. இப்பெண்மணிக்கு 6 மாத காலமாக மாதவிடாய் கோளாறு இருந்தது. சென்னையில் ஒரு பெண் டாக்டரிடம் சென்றார். அவர் ஸ்கேன் செய்து பார்த்து அப்பெண்மணியின் கர்ப்பப்பையில் ஒரு பெரிய நீர்க்கட்டியும் கொழுப்பு கட்டியும் இருக்கிறது என்று கூறினார். 26/10/2016 அன்று மற்றொரு பெரிய மருத்துவரிடம் சென்றார். அவரும் ஸ்கேன் செய்துவிட்டு அந்த கட்டிகள் இருப்பதாக உறுதிப்படுத்தி கர்ப்பப்பையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கூறினார். மறுநாள் MRI ஸ்கேன் செய்யும்படி கூறினார். மனமுடைந்த அப்பெண்மணி அருள் திரு அம்மா அவர்களிடம் முறையிட தன் தந்தையுடன் பாத பூஜைக்கு சென்றார். பாத பூஜையின் போது அப்பெண்மணி கண்ணீரோடு நிற்க அருள் திரு அம்மா அவர்கள் நான் ஏதாவது செய்கிறேன் என்று கூறினார்கள். அதன் பிறகு அப்பெண்மணியின் தந்தையார் மருத்துவர்கள் கூறியதை எடுத்து கூற அருள் திரு அம்மா அவர்கள் அப்பெண்மணியை பார்த்து நாள்தோறும் 2 கால்களையும் சுடுநீரில் கழுவு, காரம் சாப்பிடாதே, மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்தை சாப்பிடு என்று அறிவுறுத்தினார்கள். பாத பூஜை செய்த அன்று மாலையே MRI ஸ்கேன் எடுத்தார்கள். 28/8/2016 அன்று காலை மருத்துவரிடம் சென்றார்கள். அந்த ரிப்போர்ட்டை நன்கு பரிசோதித்த மருத்துவர் அந்த பெரிய நீர்க்கட்டியும் கொழுப்பு கட்டியும் இல்லாததை கண்டு அவைகள் எங்கே, நேற்று நான் பார்த்த அந்த பெரிய கட்டிகள் எங்கே போயிற்று, இது என்ன அதிசயம் என்று வியப்புடன் கூறினார். பிறகு சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். இவ்வாறு அப்பெண்மணி பதிவிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். 1976ஆம் ஆண்டிலிருந்து அருள் திரு அம்மா அவர்களை குருவாக ஏற்று வழிபடும் குடும்பம். தற்பொழுது அக்குடும்பத்தின் மகளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டது. இதனை சரி செய்திட வேண்டும். அப்பெண்மணி தன் தந்தையோடு வந்த பொழுது அவர்கள் தங்கள் உடல் உபாதையை கூறுவதற்கு முன்பாகவே உணர்ந்து நான் ஏதாவது செய்கிறேன் என்று அருள் திரு அம்மா அவர்கள் உரைத்தார்கள். பின் அவர்கள் மருத்துவர்கள் கூறியதை எடுத்துரைத்ததும் சில பயிற்சிகளும் டாக்டர் தரும் மருந்தையும் உட்கொள்ளுமாறு கூறி அருளினார்கள். அன்று மாலை அப்பெண்மணிக்கு ஸ்கேன் எடுக்கப்பட்டதில் கட்டி எதுவும் இல்லை. மருத்துவர்கள் மருந்துகள் மட்டும் பரிந்துரைத்து கொடுத்தார்கள். நாம் நெருங்கிவிட்டோம். இவ் அற்புத நிகழ்வை கூர்ந்து கவனித்தால் நான் ஏதாவது செய்கிறேன் என்று அருள் திரு அம்மா அவர்கள் கூறியதும் அன்று மாலை எடுக்கப்பட்ட ஸ்கேனில் கட்டிகள் இல்லாது இருந்தது தொடர்புடைய ஒன்றை உணர்த்துகிறது. நான் ஏதாவது செய்கிறேன் இவ்வார்த்தையை குறித்து ஆழமாக செல்வோம். கதிர்வீச்சு குணப்படுத்துவதற்காக இதனை கூறுகிறேன். புற்றுநோய் கட்டியை சுருங்க செய்ய ரேடியேஷன் என்ற முறையில் கதிர்வீச்சுகளை அக்கட்டியின் மேல் செலுத்தி புற்றுநோய் செல்களை எரித்து கட்டியை சுருங்க செய்து அகற்றும் முறை உண்டு. இரண்டாவது, கட்டியை அகற்றிய பின் திரும்ப அவ்விடத்தில் வராமல் இருக்க கதிர்வீச்சுகளை செலுத்தி பாதுகாப்பு செய்திடல் உண்டு. இது புற்றுநோய்க்கான ஒரு சிகிச்சை முறைகள். இதில் நாம் அந்த கதிர்வீச்சு என்பதை எடுத்துக்கொள்வோம். இக்கதிர்வீச்சினை அருள் திரு அம்மா அவர்கள் தன் 2 கண்களின் வழியாக வெளிப்படுத்தி அப்பெண்மணியின் உடலின் மீது செலுத்தினார்கள். அக்கதிர்வீச்சுகள் சாதாரண கொழுப்பு கட்டியையும் நீர்க்கட்டியையும் சுருங்க செய்து கரைத்தே விட்டது. நொடியில் நிகழ்ந்த இவ் அற்புதம் எவ்வித வெளிக்காட்டலும் இன்றி நடந்து முடிந்து விட்டது. மறுநாள் அவர்கள் ஸ்கேன் பரிசோதனையில் கட்டிகள் மறைந்ததை அறிந்து கொண்டார்கள். பாலகனின் பார்வை தீர்க்கமாக படுமாறு பார்த்துக்கொள் என்றாலே அன்னை, அப்பொழுது நாம் அதன் உட்பொருளை அறிந்து கொள்ளவில்லை. தற்பொழுது ஆழ்ந்து சிந்திக்கையில் கண்களின் வழியே
எண்ணற்ற கதிர்வீச்சுகளை தேவைக்கேற்றாற்போர் செலுத்தி நோய்தனை குணமாக்கும் அற்புத சக்தியை உடையவர்கள் அருள் திரு அம்மா அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.